கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையானுடன் விசுவாசிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் மீண்டுமாக இதோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 14ஆம் நாள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நம்முடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாக எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாளிலும் நம்முடைய இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்கிற போது நம்முடைய கிருபை எங்களோடு இருந்து காத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடியார்களை மறைத்து நீர் மகிமைப்படும் இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே என்ற அழகான ஒரு பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே.
காத்தும் காத்தருவே என்னும் தேவை கிருபை தாருமே என்னும் தேவை கிருபை தாருமே என்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, மீண்டுமாக உங்களை யாவரையும் இந்த காலை நேரத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது கலாத்தியர் 1 அதிகாரத்தில் இருக்கின்ற இறை வார்த்தைகள். இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது ரோமையருக்கு எழுதிய திருமுகம் போல் நம்பிக்கையினால் ஏற்புடைமை ஆதல் பற்றி சுருக்கமாக பேசும் இன்னொரு திருமுகம் கலாத்தியர் திருமுகமாகும். ரோமையர் திருமுகத்தை இத்திருமுகத்தின் விளக்க உரையாக பலர் கருதுகின்றார்கள். கலாத்திய சபையில் யூதமயமாக்கும் கிறிஸ்தவர்கள் சிலர் புகுந்து பவுல் எடுத்துரைத்த போதனைக்கு எதிராய் பேசினார்கள். அவர்கள் திருச்சட்டத்தினால்தான் மீட்பு பெற இயலும் என வாதிட்டனர். பிற இன கிறிஸ்தவர்கள் மோசையின் சட்டமாகிய விருத்த சேதனம் போன்றவற்றை கடைபிடித்ததாக வேண்டும் என்றனார்கள். வேற்றினத்தர் கிறிஸ்தவர்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக சில சட்ட எதிர்பார்ப்புகளை பவுல் நீக்கிவிட்டதாய் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் யூதமயமாக்கும் கிறிஸ்தவர்களின் போதனையை முறியடிக்க கடுமையான முறையில் பவுல் இத்திருமுகத்தை எழுதுகிறார். இதனை கிபி 52 முதல் 53 ஆண்டுகளில் எழுதியிருக்கலாம் என்பது பொதுவான கருத்து. எனினும் ஒரு சிலர் இத்திருமுகம் எருசலேம் சங்கத்துக்கு முன்பே, அதாவது கிபி 49க்கு முன்பே எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதல் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். முதல் 1 முதல் 5 வசனத்தில் வாழ்த்துறை நம்ம பார்க்கிறோம் முன்னுரையாக. 6 முதல் 10 வசனத்தில் நற்செய்தி ஒன்றே விலை மதிக்க முடியாதது என்று பார்க்கிறோம். 11 இருந்து கடைசி வரை பவுல் திருத்தூதராக அழைப்பு பெற்ற வரலாறை நம்ம இந்த பகுதியில் பார்க்க முடிகின்றது. இந்த ஆசிரியர் பவுல் கிறிஸ்து அறிவித்த ஒரே மெய்யான சுவிசேஷத்தின் மேன்மையையும் தனது அப்போஸ்தல அழைப்பின் தெய்வீக தத்துவத்தையும் உறுதியாக நிலைநாட்டும் நோக்கில் இதை எழுதியுள்ளார். 1 பவுலின் அப்போஸ்தல அதிகாரமும் வாழ்த்தும். கலாத்தியர் 1:1-5 நம்ம அதை பார்க்குறோம். கலாத்திய மாநிலத்தில் உள்ள திருச்சபைகளுக்கு எந்த ஒரு தனி மனிதராலோ மனித அதிகாரத்தினாலோ ஏற்படுத்தப்படாமல் இயேசு கிறிஸ்துவாலும் இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்த தந்தையாம் கடவுளாலும் திருத்தூதனாக ஏற்படுத்தப்பட்ட பவுலாகிய நானும் என்னுடனும் இருக்கும் சகோதரர் அனைவருக்கும் எழுதுவதாவது: நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாக்குக என்கின்ற இந்த கிரீட்டிங்ஸை அவர் எழுதுகிறது நம்ம பார்க்கிறோம். இதனுடைய மைய கருத்தை பார்க்கும்போது ஊழியம் மற்றும் ரட்சிப்பு மனிதனால் அல்ல, இயேசு கிறிஸ்துவனாலும் பிதாவாகிய தேவனாலும் உண்டாயிருக்கிறது. லேலூயா! இது மனிதனால் உண்டானல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது என்கின்ற பிரசங்கத்தை இந்த பகுதியில் அவர் செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். மனிதனானன் வந்த அழைப்பல்ல, இது மனிதனால் வந்த அழைப்பல்ல. பவுல் தனது அதிகாரத்தை மனிதனிடமிருந்து பெறவில்லை, நேரடியாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவிடமே பெற்றார். அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். பவுலடிகளார் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த போது, சவுலாய் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த அவர் கடிதம் பெற்று தமஸ்கோவுக்கு செல்லுகிற வழியில்தான் கிறிஸ்துவை அவர் சந்தித்தார். முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் என்று சொன்னபோது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டபோது, நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினதை பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவருடைய அழைப்பை அவன் என்னன்னு பெறான்? ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் புரஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற மனிதனாக கடவுள் உன்னை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கிறிஸ்து நம்மை இப்போதைய பொல்லாத உலகத்தில் நின்று விடுவிக்கும்படி நமது பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்போஸ்தலர் 9:15 பவுல் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் தேவனின் நாமத்தை சுமந்து செல்லும் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக அழைக்கப்பட்டார். தீத்து 2:14 நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொள்ள கிறிஸ்து தம்மை தாமே நமக்காய் கொடுத்தார். மோசேயின் அழைப்பை பார்க்கிறோம். யாத்திராகும் 3 அதிகாரம் 1 முதல் 10 மோசே மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, எரியும் புதரில் தேவனால் நேரடியாக ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டார். அதான் நம்ம அந்த
பகுதியில் பார்க்குறோம். கடவுளால் நேரடியாக எல்லாருமே வேதத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் மனிதனால் அழைக்கப்படவே இல்லை. எல்லாரும் தேவனால் கடவுளால் அழைக்கப்பட்டவர்களே. அதுபோல தான் இன்றைக்கும் நம்மையும் கடவுள் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கலாத்தியர் 1:6-10 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தவிர வேறு எந்த போலியான போதனையும் ரட்சிப்பையும் தராது. சீக்கிரமாய் விலகுதல். கலாத்திய சபையார் சுவிசேஷத்தை விட்டு விலகி நியாயப்பிரமாணத்தை கலக்கும் வேறு போதனைக்கும் திரும்புவதை கண்டு பவுல் ஆச்சரியப்படுகிறார் என்று பார்க்கிறோம். இது சாபத்திற்குரிய ஒரு போதனையாய் இருக்கிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தூதனானாலும் சரி, இயேசு அறிவித்த சுவிசேஷத்தை தவிர வேறொன்றை போதித்தால் அவன் சாபத்திற்கு உரியவன் என்று 8:9-10 நம்ம பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணில் இருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுவார்களாக. ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுவதாக. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தவனா இருக்கவா பார்க்கிறேன். நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனா இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. அப்ப யாரை பிரியப்படுத்த பார்க்கிறேன்? கடவுளையா மனிதனையா? மனிதனா அல்ல, கடவுளையே பிரியப்படுத்த பார்க்கிறேன் என்று பவுல் ரொம்ப அழகா இங்க சொல்லுகிறார். இப்போ அதான் நம்ம பார்க்கிறோம். தேவனை பிரியப்படுத்துதல். ஊழியன் மனிதர்களை அல்ல, தேவனை பிரியப்படுத்த வேண்டும். வேத பகுதிகள் நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 11:4 வேறு இயேசுவையோ வேறு ஆவியையோ வேறு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 2:4 மனிதரை பிரியப்படுத்தாமல் நம்முடைய இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியமாய் பேசுகிறோம். யெரொபெயாமின் பொய் வழிபாடு. 1 ராஜாக்கள் 12:28-30 இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய மெய்யான வணக்கத்தை விட்டு உருவாக்கிய பொய் சுவிசேஷம் வழிபாட்டிற்கு பின் சென்றதனால் அவங்க சாபத்திற்கு உள்ளாகி அவங்க மாண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். 3வது 11-17 சுவிசேஷம் தேவ வெளிப்பாட்டினால் வந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் மனித ஞானத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டினால் கிடைத்தது. பழைய வாழ்க்கை. பவுல் யூத மார்க்கத்தில் தீவிரவாதியாகவும் கடவுளுடைய சபையை பாழ்படுத்தினவனாகவும் இருந்தார் என்று 13-14 நம்ம பார்க்கின்றோம். நான் யூத நெறியை பின்பற்றி வந்த காலத்தில் எவ்வாறு நடந்து கொண்டேன் என்பது பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கடவுளின் திருச்சபையை மிக கடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்றேன். நான் மூதாதையர் மரபுகளில் ஆர்வம் மிக்கவனாய் நான் என் இனத்தவருள் என் வயதினர் பலரை விட யூத நெறியில் சிறந்து விளங்கினேன். ஆனாலும் தாயின் வயிற்றில் இருந்த போதே என்னை தமக்கென ஒதுக்கி வைத்த தமது அருளால் என்னை அழைத்த கடவுள் தம் மகனை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு நான் அறிவிக்குமாறு அவர் எனக்கு வெளிப்படுத்த திருவுளம் கொண்டார். அப்போது நான் எந்த மனிதரிடமும் போய் கலந்து பேசவில்லை. எனக்கு முன் திருத்தூதர்களாக இருந்தவர்களை காண எருசலேமுக்கு போகவும் இல்லை. ஆனால் உடனே அரபியாவுக்கு சென்றேன், அங்கிருந்து தமஸ்கு நகருக்கு திரும்பினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இல்லையா? அப்போ நேரடியான ஒரு அழைப்பு, கடவுளுடைய அழைப்பு என்பது மனிதர்களால் இன்றைக்கு ஒருவேளை நமக்கு மனிதர்களால் கொடுக்கப்படலாம், ஆனால் அப்போ கடவுளால் நேரடியாக கொடுக்கப்பட்டதாக நம்ம பார்க்கின்றோம். அதான் நம்ம பார்க்கிறோம். தாயின் கர்ப்பத்தில் பிரித்தெடுக்கப்படுதல். மனிதன் தகுதி பெறும் முன்பே தேவன் தனது கிருபையினால் அவனை ஊழியத்திற்கு தெரிந்தெடுக்கிறார். அரேபியாவுக்கு போறாரு. மனித மாம்சத்தோடும் அவர் இரத்தத்தோடும் கலந்து ஆலோசிக்காம தேவனோடு தனித்திருக்கிறார். அங்கே கொஞ்ச நாள் தனித்திருந்து அப்புறமா தான் அவர் கேபாவை பார்க்கிறார். 18ஆம் வசனத்தில் பார்க்கிறார். 3 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கேபாவை பார்த்து பேச எருசலேமுக்கு போனேன். அங்கே 15 நாள் அவரோடு தங்கியிருந்தேன். ஆண்டவரின் சகோதரரான யாக்கோபை தவிர திருத்துதல் வேறு எவரையும் நான் போய் பார்க்கவில்லை, சந்திக்கவில்லை என்று சொல்றார். இதுதான் முக்கியமான ஒரு அதை சொல்றார். நான் உங்களுக்கு எழுதுவதில் பொய் ஒன்றுமில்லை, இதற்கு கடவுளே சாட்சி என்றும் சொல்லுகிறார். அப்போ வேத பகுதியில் பார்க்கிற எரேமியா 1:5 நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தேன் என்று சொல்லுகிறார். எபேசியர் 3:3 கிறிஸ்துவை பற்றிய ரகசியம் பவுலுக்கு தேவ வெளிப்பாட்டினால் அறிவிக்கப்பட்டது. சவுல் பவுலாய் மாறிய போது, அதாவது அப்போஸ்தலர் 9:1-22 தமஸ்கு பாதையில் கிறிஸ்து நேரடியாய் தோன்றி சபை துன்புறுத்திய சவுலை தன் பிரதான ஊழியனாக மாற்றின வல்லமையை பார்க்கிறோம். அதுதான் அந்த பகுதியினுடைய முக்கியமான நோக்கமாக இந்த பவுல் சொல்றாரு. 4வது 18-24 கடைசி பகுதி பவுலின் ஊழியமும் திருச்சபையின் மகிமையும். ஒரு மனிதனின் மனமாற்றமும் ஊழியமும் தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். பவுலுடைய எருசலேம் பயணம் 3 ஆண்டுகளுக்கு பிறகு பேதுருவையும் யாக்கோபையும் சந்திக்க பவுல் சென்றார் என்று பார்க்கிறோம். அப்போ இது கடவுளுக்கு மகிமையாக அமைந்தது.
பவுலை நேரில் பார்த்திராத யூதேயா சபைகள் முன்னே நம்மை பாழ்படுத்தினவன் இப்போது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான் என்று கேள்விப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதான் கடைசி 23, 24 நம்ம பார்க்குறோம். மத்தேயு 5:16 மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:15-16 பாவங்களில் பிரதானியான பவுலுக்கு கிறிஸ்து இரக்கம் காட்டியது மற்றவர்களின் மாதிரியாகவும் அமையும் பொருட்டே இது அமைந்திருக்கிறது. யோசேப்பின் வாழ்க்கை ஆதியாகமம் 45:7-8 யோசேப்பின் வாழ்வில் நடந்த மாற்றங்கள் மற்றும் துன்பங்கள் இறுதியில் தேவ நோக்க நிறைவேற்றத்திற்கும் தேவ மகிமைக்கும் ஏதுவாக அமைந்தன. இப்போ போலி போதனைகளில் எச்சரிக்கையாக வேதாகமத்திற்கு புறம்பான புதுமையான போதனைகளை விடுத்து கிறிஸ்துவின் சிலுவை சுவிசேஷத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். தேவ அழைப்பின் மதிப்பு நமது ரட்சிப்பும் ஊழியமும் தேவனுடைய நித்திய கிருபையினால் கிடைத்தது, மனித முயற்சியினால் அல்ல. வாழ்வின் நோக்கம் நம்முடைய மனமாற்றமும் வாழ்க்கையும் மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு காரணமாக அமைய வேண்டுமே தவிர ஆண்டவரை தூஷிப்பதற்கு காரணமாக அமையக்கூடாது. அதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கின்றோம். பிறகு நான் சிரியா சிலிசியா பகுதிகளுக்கு சென்றேன். ஆயினும் யூதேய நாட்டிலிருந்து கிறிஸ்தவ சபைகளுக்கு அதுவரை அறிமுகமாகாமலே இருந்தேன். ஒரு காலத்தில் தங்களை துன்புறுத்தியவன் தான் முன்பு ஒழிக்கும் என்று விசுவாசத்தை இப்பொழுது நற்செய்தியை அறிவிக்கிறான் என்று மட்டும் அவர்கள் கேள்விப்பட்டிருந்தார்கள். அதற்காக என் பொருட்டு கடவுளை அவர்கள் போற்றி புகழ்ந்தார்கள் என்பது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, பவுலடிகளாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய ஊழியத்திற்காக அவர்களை அழைத்தார். அதுபோல இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கான உண்மையான ஊழியத்தை செய்ய வேண்டும். ஏன்னா இந்த அழைப்பு மனிதர்களால் அல்ல, கடவுளால் கொடுக்கப்படுகிறது என்கின்ற நிச்சயத்தோடு நம்ம பணியாற்றும் போது, அந்த அழைப்பை பெறும்போது கடவுள் உண்மையாகவே நம்மளை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கிறார். அந்த அழைப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். சிலர் ஊழியர்களாக, சிலர் போதகர்களாக, சிலர் அப்போஸ்தலர்களாக, சிலர் இன்றைக்கு ஜெபிக்கிறவர்களாக, சிலர் இன்றைக்கு ஆசிரியர்களாக, சிலர் அநேக அழைப்புகளிலே பெற்றிருக்கிறாங்க. அந்த அழைப்பை போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய அழைப்பை பெற்று வாழ தூய ஆவியானவர் இந்த நாளிலே அனைவருக்கும் உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதித்தீர். இந்த நாளிலும் உடைய இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கேட்ட வார்த்தைகளே பவுலடிகளாருடைய அழைப்பை ஆண்டவர் நாங்கள் பார்த்தோம். அந்த அழைப்பை அவர் எப்படியாய் பெற்றுக்கொண்டார், நேரடியாய் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார், இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். நாங்களும் கூட அதே போல இந்த உலகத்தில் இயேசுவுக்காக சாட்சியாய் வாழ வேண்டும் என்கின்ற சத்தியத்தை கேட்டிருக்கோம். இந்த வார்த்தையின்படி எங்களை வாழ வைக்க கிருபை தாரும். இந்த நாளின் பணிகள், பயணங்கள், ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதி. விசேஷமாக இந்த நாளில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்புக்குரிய அன்பர் சாரியும் ஏஞ்சக்காவையும் அன்பான பிள்ளைகள் பார்த்தால் மரியாதையும் ஆசீர்வதிங்க. அன்புக்குரிய சாகுசாரி டீச்சரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை அடியன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இதோ சென்னைக்கு அவங்க பயணப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே அவங்களுடைய பயணங்களை வாய்க்க செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து இந்த நாளின் ஆண்டவரை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதோ ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்த ஊழியத்தில் அநேக மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க அடியார்களை நீர் பயன்படுத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். நேரத்தில் ILCக்காக 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக நான் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, அவருடைய தேவைகளெல்லாம் சந்திங்க. ஒவ்வொரு திருச்சபைகளையும் ஆண்டவரே போதக பிதாக்களையும் ஆசீர்வதிங்க. நாளில் என்னுடைய ஆண்டவர் இந்திய ஆண்டவர் அரசாங்கத்துக்காக, இந்திய தேச ஆண்டவர் நாட்டுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளை தினத்தில் இதோ 80வது சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாட போகிறோம். ஆண்டவர் நீர் கொடுத்த சுதந்திர தினத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாடி அதனுடைய அர்த்தத்தை முழு ஆண்டவரே உள்வாங்கி நாங்கள் அதற்கேற்ற பிள்ளைகளாய் வாழ என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். ஆட்சி செய்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காக, மத்திய அமைச்சரவைக்காக, நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், அமைச்சரவைக்காக ஜெபிக்கிறோம். சிறப்பான முறையில் அவங்க பணியாற்ற கிருபை தார். விசேஷமான நாளில் பலவீனமாக இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். உடைய அன்புக்குரிய ஆண்டவரே, எல்மாங்க DSP ஐயாவுக்காக, நிக்சன் ஐயாவுக்காக, ஐயருக்காக, தாமஸ் ஐயாவுக்காக, லாரன்ஸ் பக்தநாதன் அம்மாவுக்காக, அவருடைய கனடி டாக்டர் ஐயாவுடைய குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். அவருடைய டாக்டர் ஜாப் ஐயாவுடைய அன்பு துணைவியாருக்காக, டென்னிசன் ஐயாவுடைய அன்பு மனைவிக்காக, அவருடைய ஆண்டவரே இதோ நித்யானந்தன் செக்ரட்டரி அவருக்காக, கோயில்பிள்ளை செல்வம் அவர்களுக்காக, அவருடைய ஆண்டவரே மேகல அம்மாவுக்காக, என்னுடைய கலைச்செல்வி தங்குதரையுடைய அன்பு அம்மாவுக்காக நான் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. குறிப்பாக என்னுடைய ஆண்டவரை நகோமி அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த இரவில்
அவர்களை நீர் எடுத்துக்கொண்டிருக்கிறீர். மிகுந்த மனவேதனையோடு கஷ்டத்தோடு இருந்தாங்க. அவருடைய துன்பத்தை நீர் பார்த்து அவளை எடுத்துக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். அவளை இழந்து ஆண்டவரை துக்கத்தில் இருக்கிற அவருடைய அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மருமக்கள், பேர பிள்ளைகள், உடன்பிறப்புகள் யாவரையும் நீர் ஆற்றி தேற்றி அவரை பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்று மாலையில் நடைபெறுகிற அடக்க ஆராதனையிலும் உடைய கிருபை தங்கிருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நேரத்தில் ஆண்டவர் பிறந்த நாட்களை, திருமண நாட்களுக்கு நன்றி செலுத்துகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவ அசோக் ஆண்டவர் சோலர் ஊழியத்தில் இருக்கின்ற அன்பு சகோதரர், அவருடைய அன்பு மனைவி ஜான்சிக்காக, அவருடைய அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் தேவைகளை சந்தியும். அதே போல அவருடைய எட்வின் டேவிட் ஐயருடைய அன்பு மகள் திருமதி ஐடா கிரேஷியா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய அன்பு கணவருக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்தும் தேவையெல்லாம் சந்திய ராஜா. ஆண்டவருடைய ஊழியக்கார பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத தேவன் அவர்களை காத்தருளும். அதே போல காலம் சென்ற ரெவரண்ட் ஹெர்பர்ட் ஆனந்தராஜ் ஐயருடைய அவருடைய அன்பான 2வது மகன் திரு பிரேம் ஆனந்த் அவர்கள் ஆண்டவரே உமக்குள்ளாய் மரித்திருக்கிறார். அவருக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் விட்டு சென்றிருக்கிற குடும்பத்தையும் நீர் ஆசீர்வாதம் பலப்படுத்தும். அவருடைய அன்பு மனைவி, பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, ஒரு போதகருடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்படுவது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வருத்தம். இருந்தாலும் என் தேவன் அவளோடு கூட இருந்து நீர் ஆற்றி தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்நேரத்தில் உலக நாடுகளுக்காக, போர்கள், பதற்றங்களுக்காக ஜெபிக்கிறோம். மாற்றுங்க, சமாதானத்தை தாருங்க. மழை இல்லாத சூழ்நிலை இருக்கிறோம். நல்ல மழையை தந்து உடைய பூமியை நிரப்பும்படியான ஆண்டவரே ஒரு பாதப்படியில் நான் வருகிறோம். உங்களுடைய சித்தம் ஆண்டவர் என்னவோ அதை செய்யும். இந்த காலை நேரத்தில் அடியார்களோடு ஆண்டவர் எங்களோடு கூட தங்கியிருந்து உடைய பணிகள், பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்திருளும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்மளோடு கொடுப்பதாக. ஆமேன்.